அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே வெள்ளூர் வர்றது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ மதிப்புரிய கலெக்டர் மேடம் சுப்புலட்சுமி மேடம், அப்புறம் சீஃப் இன்ஜினியர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட், ப்ளஸ் எங்களோட அனைத்து இபி அதிகாரியோட இன்னைக்கு நாங்கள் பல்வேறு கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் மீட்டிங் நடத்த இருக்கோம். அதில் முதல் கட்டமாக வந்து இப்போ வரலாற்று சிறப்புமிக்க இந்த பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் விரைவில் துவக்க இருக்கிறதுனால அதற்கு தேவையான இபி சப்ளை அது வந்து இன்னைக்கு ஈவினிங் இப்போ டெம்பரரி சப்ளை இருந்தால் கூட நிரந்தர சப்ளை 25ஆம் தேதினா இன்னைக்கே நிரந்தர சப்ளை கொடுத்தா தான் மற்ற எல்லாம் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும்னு அதை முடிக்க எடுக்கும் பணியில் வந்திருக்கோம். 500 kVA பணி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுது. நம்மளோட பிடபிள்யூடி எலக்ட்ரிக்கல்ஸோட ஏயும் கூட இருந்தார். அந்த அவர் கூட நாங்கள் இந்த கலவை மேற்கொண்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பேக்கப் 2 ஜென்ரேட்டர், அதே மாதிரி இதுக்கு ரிடண்டன்ட் சப்ளை, அதை பூராவுமே நம்ம கண்காணித்து இன்னைக்கு அதை முடித்த பிறகு நம்ம அடுக்கம்பாறையில் ஒரு 230 kV சப்ஸ்டேஷன் முடியும் தருவாயில் உள்ளது. அதை வந்து அடுத்த 3 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதை ஆய்வு மேற்கொள்ள இருக்கும். அது இல்லாமல் நமக்கு புதிதாக இந்த பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஏற்கனவே வெள்ளூர் ரீஜனில் சுமார் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1557 மெகாவாட் டிமாண்ட் இருக்கு. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீக்கு ஒரே நேரமாக ஹோல் டே இருக்காது. ரஃப்லி நமக்கு வந்து ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 17,000 18,000 மெகாவாட் டிமாண்ட் இருந்ததுன்னா வெள்ளூர் ரீஜனில் மட்டும் 1557 மெகாவாட் டிமாண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான இப்போ நம்ம சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டம் இந்த வெள்ளூர் சர்க்கிளில் வருது. 400 மெகாவாட் அந்த சப்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 230 3 110 மற்றும் 33லேருந்து 13 ஒரு 34 போன்றவை ஏற்கனவே செயல்படுறது. புதிதாக இப்போ ஃபோக்கஸ் ஏரியாவே முதலமைச்சர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆய்வு மேற்கொண்டு இதை ஃபோக்கஸ் பண்ணி கூடுதலாக இப்போ வெள்ளூரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எல்லா நகரங்களும் வேகமாக நகருது. ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வருதுங்கிற போது கூடுதல் டிரான்ஸ்ஃபார்மர் அடிப்படையில் ஜங்ஷன் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அடிஷ்னல் போடணும். செகண்ட் சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய போடணும். இது வந்து ஜென்ரேட்டிங் யூனிட் எண்ணூர், தூத்துக்குடி, சேலம், அதே மாதிரி வெஸ்டர்ன் காட் மாதிரி இல்லாவிட்டால் கூட நெய்வேலி போன்ற இல்லாவிட்டால் கூட டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டுக்கு நமக்கு தேவையான கூடுதல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டேஷன் வேணும். அதை ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அது கூடுதலாக 33 kV ஒரு 5 புதுசாக ஆகுமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் 110 kV ஒரு 4 கூடுதலாக போடுறதுக்கும் 3 ப்ரொபோசலை இந்த ஆண்டு உடனடியாக எடுக்கிறதுக்கு நடவடிக்கை இபிலேருந்து எடுத்திருக்காங்க. இபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நிறைய நமக்கு இந்த மழை வேகமாக சூறாவளி காற்று போன்றவை இருக்கிறதுனால நம்ம தேவையான அந்த கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்டி கேபிள் ஒரு 7130 கிலோமீட்டர், ஹெச்டி கேபிள் ஒரு 160 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் எஸ்டி கேபிள் 33 kV 142 கிலோமீட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கட்டு போயிடுச்சுன்னா மாற்றுறதுக்கு ஒரு 5022 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சிங்கிள் பேஸ் மீட்டர் 1,00,000க்கு மேற்பட்ட, 3 பேஸ் மீட்டர் 89,000, அதுக்கப்புறம் போல் அதுதான் டக்குன்னு விழுந்துடுறதுன்னு வருது. அது வந்து 1.69 லட்சம் கையிருப்பில் வச்சிருக்கோம். ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர்னு சொல்கிறோம். அதிகாரிகள்கிட்ட நம்ம முதலமைச்சரும் சொல்றது, அமைச்சர் பெருமக்கள் சொல்றது, மாவட்ட ஆட்சியர்களோட கோரிக்கை என்னன்னா நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா எதனால போச்சு, எவ்வளோ சீக்கிரம் வரும், அதை நம்ம வந்து கிரீவன்ஸ் குறைத்திருக்கும் நோக்கத்தோட செயல்படணுங்கிற அறிவுறுத்திருக்கோம். அப்புறம் களத்துக்கு அடிமையாக இருக்கணும். நம்ம புள்ளி விவரத்துக்கு இப்போ கூட நான் நிறைய புள்ளி விவரம் சொன்னால் கூட நைட்டில் ஒரு இடத்துல சூறாவளி காற்று விழுந்து மரம் விழுந்து கரண்ட் போயிடுச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் டக்குன்னு நிறைய 5000 வீடு இருக்கிற இடத்துல 10,000 வீடு இருந்ததுன்னா ப்ரோஆக்டிவாக நம்ம புதிய டிரான்ஸ்ஃபார்மர் போடுற பணி எடுக்கணும்னு சொல்லி அவங்களும் நம்ம சொல்கிறாங்க. மின்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியாளர் பற்றாக்குறை உள்ள துறை என்று எல்லாருக்கும் தெரியும். தான் முதலமைச்சர் வந்து 400 அசிஸ்டன்ட் ஏற்கனவே ஒரு 200க்கு மேற்பட்டோர் இந்த மாதத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 400 ஏஇ அவங்கள வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட ஒரு 650க்கு மேலே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு லெவல் ஒர்க்கர்ஸ், அது 1880 உடனடியாக பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவை வந்து மற்ற ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம கணக்கீடு செஞ்சு அதையும் கவர்மெண்ட்ல நாங்கள் விரைந்து சாங்ஷன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக ஒரு பென்ட்லேண்ட் மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மருத்துவமனை வந்து மிக விரைவில் வரும்போது முன்னாள் சுகாதார செயலர் இருக்கணும். அதுவும் எனக்கு ரொம்ப
ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பவும் எப்பவுமே ஒரு பப்ளிக் டிமாண்ட் இருக்கும். அதுல இவி மூலமா இந்த வசதி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுது சார்? தமிழ்நாடு பூராவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தெர்மல் தனியா இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் புரிந்ததுக்காக நான் சொல்றேங்க. தெர்மல்ல நம்ம 1220 நிறைய ஜென்ரேட் பண்றோம். எண்ணூர் ஒரு மையம், எண்ணூர்ல நிறைய யூனிட் இருக்கு. தூத்துக்குடி ஒரு மையம், அதுக்கப்புறம் சேலம், போத் தெர்மலும் இருக்கு ஹைடலும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நமக்கு ரஃப்லி மத்திய அரசு நெய்வேலியிலேருந்து இது எல்லாமே சேர்த்து 16,800 மெகாவாட் நமக்கு திறன் இருக்கு இந்த கன்வென்ஷனல்னு சொல்லுவோம். ஓகே, அது இல்லாம அதுல நம்மளோட தமிழ்நாடு மட்டும் 5,120. இதுல மிக விரைவில் உடன்குடியில 1,320 மெகாவாட்டுக்கு தெர்மல் யூனிட் வந்து அடுத்த 3 இல்ல 4 மாதம் முதலமைச்சர் வந்து துவக்க இருக்கிறாங்க. அது இல்லாம ரினியூவபிள் எனர்ஜி, அதுலதான் இந்தியாவிலே நம்பர் 2 நம்ம இருக்கோம். ரினியூவபிள் எனர்ஜினா காற்றாலை, அதே மாதிரி தண்ணியால் ஏற்படக்கூடிய மின்சாரம், அதே மாதிரி நம்ம சோலார். இதை பார்த்தீங்கன்னா ரஃப்லி நமக்கு 2 மாதம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 20,000க்கு மேற்பட்ட ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா 2,323 வந்து ஹைட்ரோ, நம்ம மேட்டூர் அந்த மாதிரி அனல் மின் நிலையம், பம்ப்டு ஸ்டோரேஜ் குந்தா போன்றவை. காற்று மூலமா 9,331 நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. சோலார் மூலமா 10,069 இருக்கு. ஆக மொத்தம் நமக்கு கெப்பாசிட்டி தமிழ்நாடு முழுவதும் 39,000 இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரே நேரத்துல வராது. காற்று வந்து சில மாதங்கள்ல இருக்காது, சோலார் வந்து நைட்ல இருக்காது. அதனாலதான் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து 1000 மெகாவாட் டெண்டர் விட்டு தயார் நிலையில இருக்கும். இன்னும் 1,500 மெகாவாட்டுக்கு வெயில் காலத்துல இது பண்ணியும் காத்துல இருந்து பேட்டரி பண்றோம். செகண்ட், நீங்க மிக முக்கியமான அடுத்த கட்டம் ப்ரொடியூஸ் பண்றோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கு தான் சப்ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்கு அடுத்தது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை. அதை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் 765 கிலோ வாட் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் வந்து 2, ஒன்று விருதுநகர், இன்னொன்று கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அரியலூர்னு கள்ளக்குறிச்சியில ஒரு இடம் இருக்கு, அங்க இருக்கு. 419 இருக்கு, 230 கிலோவாட் 115 இருக்கு, 110 கிலோவாட் 952 இருக்கு, 66 கிலோவாட் 3 இருக்கு, 33 கிலோவாட் 788. ஆக மொத்தம் நமக்கு ஆல்மோஸ்ட் 1,900 இது டிரான்ஸ்ஃபார் சப்ஸ்டேஷன் இருக்கு. பட் தேவை என்னன்னா இன்னும் ஒரு 300 தேவை, இந்த பல்வேறு லெவல்ல இருக்கிற சப்ஸ்டேஷன். அதுக்கான ஒப்பந்தங்கள் உடனடியாக ஒரு 100 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த அடுத்த மாத மிடில்குள்ள விடுவோம். மீதமுள்ள 150லேருந்து 200 அந்த அடுத்த மாசத்துக்குள்ள பண்ணுவோம். அதுக்கு நிலம் தேவை. அந்த மாதிரி கடைசியா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து தேவைக்கேற்ப, நாங்க அதுக்கு லிமிட்டட் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியா, இப்ப ராணிப்பேட் பாருங்க, பக்கத்துல டக்குன்னு எவ்வளவு ஃபாஸ்டா வருது. அங்க வந்து நம்ம பழைய டிரான்ஸ்ஃபார்மரையே வச்சு நம்ம வந்து அதை வச்சு வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதையும் இவங்களுக்கு வந்து டிமாண்ட் ஃபீல்ட் லெவல்ல நீங்க கொடுங்க, அதுவும் வந்து சாங்ஷன் பண்றது நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. மின் தேவைகள் நிறைய இருக்கு, மின் பற்றாக்குறை வாய்ப்பு இல்லை. இந்த ஆண்டு நம்ம சொல்ல வேண்டும்ங்க, நல்ல ஒரு பிளானிங்னால நமக்கு வந்து சப்ளைல நமக்கு உற்பத்தியில எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை. இன்ஃபேக்ட் தூத்துக்குடியில் 2 யூனிட் டேமேஜ் ஆச்சு, ஆனாலும் நம்மளால ஃபுல்லா சப்ளை செய்ய முடிஞ்சது. நமக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, வரும் ஆண்டுகள்ல நம்ம வந்து வரும் ஆண்டுகள்ல கூடுதலா சொன்னோம். அதனால்தான் இந்த ஆண்டும் ஏற்கனவே 1,320 மெகாவாட் வந்து நம்ம உடன்குடியில இனாகிரேட் பண்ணா கூட கூடுதலா 600 மெகாவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆண்டுதோறும் காற்றாலை மற்றும் சோலார்ல ஒரு 1000 மெகாவாட் சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையில ஒரு 3000 மெகாவாட், குறிப்பா நம்மளோட ஆலியார், அதுக்கப்புறம் வெள்ளிமலை, 2 இடத்துல அந்த பம்ப் ஸ்டோரேஜ் அந்த ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 600 மெகாவாட் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்னன்னா, இப்போ மார்க்கெட்லயும் நல்ல அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதையும் நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னா 6 ரூபாய் கீழே கிடைக்கக்கூடிய மின்சாரத்தையும் இந்த மாதிரி ஒரு கேப் பீக் ஏரியாங்கிறது கார்த்தால 6லேருந்து 8, நைட்டு 6லேருந்து 12, அதுக்கப்புறம் ஏசி பீக்குன்னு ஒன்று வருது. இப்பெல்லாம் 1 மணி வரைக்கும் பீக் இருக்கு. அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்திருக்கோம். சோலார் பீக்குன்னு சோலார் பீரியட்லயே நமக்கு டக்குன்னு தேவை இருக்கு. இந்த ஆண்டு ஒரே ஒரு நாள் மட்டும் 20,000 மெகாவாட்டை தாண்டி வந்தது. பட் அதர்வைஸ் இந்த ஆண்டு நல்ல கண்ட்ரோல்ல தான் இருந்தது. தேவைக்கேற்ப அனைத்து ஏற்பாடும் வரும் ஆண்டுகளுக்கும் நம்ம பண்ணி. ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்து
இல்ல ஸ்மார்ட் போன் மீட்டர்னுங்கிறது வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒன்றிய அரசு வந்து ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மீட்டர்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க பார்த்தீங்க 85 லட்சம் பேர் வந்து 100 கிலோவாட் கன்சம்ஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பில் போட போறது இல்லை. அங்கெல்லாம் இல்லாம நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு, ஹை டென்ஷன் யூனிட்டு, அதுக்கப்புறம் ஹை கன்சியூமர்ஸ் சொல்லி ஒரு 1.42 கோடி கன்சியூமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒப்பந்தம் நல்ல முறையில் நல்ல ரேட் வந்ததுன்னா மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணி அது ஃபைனலைஸ் பண்ணி அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு. பட் அது இந்திய லெவலில் ஒரு கொள்கை ரீதியான முடிவு கொண்டு வரணும். பட் நம்ம கொண்டு வர்றது என்னன்னா, யாருக்கு ஆக்சுவலாக பில்லிங் பண்ணுறோமோ அவங்களுக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும், நமக்கும் எவ்வளோ செலவாகுதுங்கிறது தெரியுங்கிறது தான் திங்கிங். பட் இந்த மாதிரி மற்ற எல்லா செக்டருக்கும், வேளாண் செக்டராக இருக்கட்டும், தொழில் செக்டராக இருக்கட்டும், நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா தமிழ்நாட்டில் இருந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி க்ரோத் ரேட் மேக்ஸிமம் 9.5% வளர்ச்சி வீதம். அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் நம்ம இந்தியாவிலே 2வது நிலைக்கு வருதுன்னா அது மிக முக்கியமான பங்கு சீரான மின்சாரம். அதுக்கப்புறம் தேவையான மின்சாரம் நம்ம வழங்குறோம். அதற்கு தேவையான கூடுதல் பிளானிங் இருக்கணும். 2035 வரைக்கும் எவ்வளவு தேவைங்கிறது கணக்கீடு செய்து முதலமைச்சர் அதற்கும் போர்க்கால அடிப்படையில் நீங்க பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி 40,000 பணியிடங்கள் வந்து இன்னைக்கு மின் வாரியத்துல காலியா இருக்கு. நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பணியிடங்கள் தான் இருக்கு. நீங்க வந்து நிரப்பணும்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 40,000 சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து மின் வாரியமே வந்து நேரடியா கூலி குழுன்னு பல தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? நீங்க ரொம்ப நியாயமான கேள்விதான் சொல்றீங்க. நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு சொல்லிடுறேங்க. காலியா இருக்கிற பணியிடம் எல்லாரும் நம்ம சொல்லும் போது நிரப்புறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு ஒண்ணு 200 ஏஐ வந்துட்டாங்க, 500 அட்வர்டைஸ்மெண்ட்டும், 1850 ஃபீல்ட் ஒர்க்கர் போட போறோம். அதுக்கப்புறம் அது இல்லாம 658 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டோம்னு சொல்லிட்டு மீதமுள்ள போட மாட்டேன்னு சொல்லுங்க. அதையும் போர்க்கால அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் எப்படி கொண்டு போறோம்னா, ஒரு சப்ஸ்டேஷன்னா அதுக்குன்னு நார்ம்ஸ் இருக்கு. அதுல காலியா இருக்கிற இடங்கள் எவ்வளோ, அதுக்கப்புறம் தேவையான கூடுதலா ஒரு இடத்துல நம்ம 5000 வீடுகள் இடத்துல திருநெல்வேலின்னு ஒரு இடம் எடுத்துங்க, 10,000 வீடு ஆயிடுச்சுன்னா அதுக்கு கூடுதல் பண்ணியாலும் அதை பூராவுமே அனைத்து தொழில் சங்கத்திலையும் மீட்டிங் நடத்தி அதிகாரிகள்கிட்டையும் அந்த புள்ளி விவரம் வாங்கி அதையும் அரசுக்கு சொல்லி இந்த ஆண்டு நீங்க பார்த்துருப்பீங்க தேவைக்கேற்ப அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் தான் வாக்குறுதி அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் போர்க்கால அடிப்படையில பணி நடந்து கொண்டிருக்கு. நியாயமான கேள்விங்க, நியாயமான கருத்து. ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இது டெக்னிக்கலிங்க மல்டி இயர் இதுங்கிறது இப்பெல்லாம் ஒழுங்குமுறை ஆணையத்து கட்டுப்பாட்டுல இருக்கு. அது என்ன கொள்கை ரீதியா முதலமைச்சர் சொல்லுவாங்க அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கடமைப்பட்டுறோம். ஏற்கனவே முதலமைச்சர் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, டொமஸ்டிக்கு அப்படி கொள்கை ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்றினா கூட அது வந்து பாஸ் ஆன் பண்ண மாட்டாதுங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. இல்ல, நஷ்டம் மிக அதிக அளவுல குறைந்திருக்குங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு அது வந்து 800 கோடியா குறைந்திருக்கு ஒரு காலத்துல. ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியது என்னன்னா, ஆண்டுக்கு 17,000 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு சப்சிடி கிடைக்கிறது ஏற்கனவே நாங்க கொடுக்கறதுக்கு. அது இல்லாம நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் நம்ம அரசும் சுமார் 17,000 கோடி அவங்களும் கொடுக்குறாங்க. சுமார் 34,000 கோடி. வருவாய் பொறுத்த வரைக்கும் சுமார் 70,000 கோடி வருவாயும் ஈட்டுறோம். நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஈபியில வருவாய் இல்லை, வருவாய் 70,000 கோடிக்கு ஈட்டிருக்கோம். அது இல்லாம சுமார் சப்சிடியும் லாஸ் ஃபண்டிங்னு ஒரு 34,000 கோடி வரைக்கும் அரசு நமக்கு உதவி செய்யுது. பட் தேவைக்கேற்ப திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு பெறப்பட்டுள்ளதுங்க. அந்த பெறப்பட்ட காரணத்தினால்தான் இவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கிற சப்ஸ்டேஷன் டெண்டர் எல்லாம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. இபி ஒர்க் இன்னைக்கு ஈவினிங்கே கம்ப்ளீட் ஆயிருது. அங்க சில வாட்டர் லைன் ஒர்க் எல்லாம் முடிச்ச உடனே அவங்க தன்னோட மாவட்ட ஆட்சியரும் இன்னைக்கு கூடயே இருந்திருக்காங்க. அவங்களும் விரிவா என்கிட்ட கார்த்தாலையும் பேச்சு மற்ற தேவைகள் இந்த பகுதிக்கு தேவைகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த வர்க்கம் முழுமையா நிறைவேறி இன்னைக்கு ஈவினிங்க ரெகுலர் சப்ளை, இப்போ டெம்பரரிக்குள்ள ரெகுலர் சப்ளை கொடுக்கப்படும். இங்க ஏஇ பிடபிள்யூடியும் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவையான ஜெனரேட்டர் மாற்று கரண்ட் சப்ளையும் இபியோட இணைந்து அவரும் ஏற்பாடு செய்யும். தேங்க்யூ.